மார்ச் மாதம் முக்கியமான சில பெயர்ச்சிகள், வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இந்த மார்ச் மாதத்தில் தான். எப்படி ஒரு சம்பவம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கதோ, எப்படி ஒரு நிகழ்ச்சி ஊரையே திரும்ப பார்க்க வைக்கதோ, அதை போல உங்கள் வாழ்க்கையை அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மார்ச் மாதத்தில். இந்த மார்ச் மாத சனிப்பெயர்ச்சியால் பலருக்கு சாதகமும் வெகு சிலருக்கு பாதகமாகவும் அமைகிறது. யாருக்கு பாதகம், யாருக்கு சாதகம், மார்ச் மாத ராசி பலன் உள்ளே முழு விவரமாக கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. என்னென்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றம், கிரக மாற்றம், சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. திருக்கணிதப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அது நடந்திருந்தாலுமே கூட, 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலுமே கூட, இந்த சனி பயிற்சி ரொம்ப முக்கியம். காரணம்னா, வாக்கியப்படி நடக்குது, கோவில் அனுஷ்டானங்கள். ஏன்னா கோவிலில் நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் நடைபெறுகிறது. அப்போ சாமிக்கு சாநித்தியம் எப்போ கூடும்னா, இந்த மாதிரியான வாக்கியப்படி நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் தான் சாமிக்கு சாநித்தியம் கூடும். அப்போது இந்த மார்ச் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான, கவனம் செலுத்தக்கூடிய, உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு மாதம். எல்லாருக்குமே, உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மாதம். அதுவும் அந்த சனி பகவான் தன்னுடைய வீட்டிலிருந்து குருவுடைய வீட்டுக்கு போகிறார். இது சுபத்துவமான பெயர்ச்சி, நம்ம அப்படி கூட சொல்லலாம். இது ஒரு சுபத்துவமான பெயர்ச்சி, தப்பு கிடையாது. குருவுடைய வீட்டுக்கு போகிறாரு, குரு கேந்திரத்தில் இருக்க போகிறாரு, குரு திரிகோணத்தில் இருக்க போகிறாரு. குரு பெயர்ச்சி ஆனாலுமே கூட திரிகோணத்தில் இருக்க போகிறாரு, சனியோட தொடர்பை ஏற்படுத்திக்க போகிறாரு. அப்போ பொதுவாக இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுது. நம்ம யாராக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், இந்த சனி பயிற்சியை பாருங்கள். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது. ஆனால் மார்ச் 15ஆம் தேதி சூரியன் வந்த உடனே சனி பகவான் அஸ்தங்கமாகி விடுகிறார். அப்போ மார்ச் மாதம் பூரா சனி செயலிழந்து இருப்பார். அப்போ யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ, மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், சிம்மம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம், யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானால் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மார்ச் மாதம் நல்லா இருக்க போகுது. ஏன்னா சனி பகவான் அஸ்தங்கம், செயலிழந்து விடுவார். அவரால் யாருக்கு இம்சை இருக்கோ, சனியால் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஃபேவரபுளாக மாறிடும். சரி, அப்போ சனிக்கு நன்மை செய்யக்கூடிய ராசிகள்னு ஒரு 4 பேர் இருப்பாங்களே, மிதுனம், கடகம், துலாம், மகரம். அவங்களுக்கும் எந்த பாதகமும் சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. அப்போ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் நம்ம எல்லாருக்குமே, 12 ராசி அன்பர்களுக்குமே சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, முக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதம். அதே முக்கியமான மாற்றங்கள்னு சொல்கிறோம். சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? சார், சனி பகவானாக பார்த்து ஒரு நல்லது செய்கிறாருன்னா அது யாரும் தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இடத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். அதோடு கூடிய குருவுடைய வீட்டில் சூரிய பகவான், அதே போல் அவரோட சுக்கிரன், இந்த செவ்வாயும் ராகுவும் புதனும் மட்டும் கும்பத்தில் இருக்காங்க. மீது 5 கிரகங்கள் மீனராசியில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகளை வைத்து ஓரளவு சொல்லிட்டேன், எல்லாருக்குமே நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன
முக்கியமாக என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். இன்னும் சொல்லப்போனால் மகர ராசிக்கு இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து கம்ப்ளீட்டாக என்னதுங்க முழுவதும் 7.5 சனியிலேருந்து விடுபடுறாங்க. கம்ப்ளீட்டாக அந்த கிரகண தோஷ நிவர்த்தி. எப்படி ஒரு கிரகணம் ஆரம்பிச்சதுனாக்கா குற்றகாலம் ஆரம்பம், அப்புறம் தோஷ நிவர்த்தி காலம்னு ஒன்று இருக்கும். கிரகணம் ஆரம்பிக்கும் நேரம், கிரகணம் விடும் நேரம். அதுபோல் இத்தனை நாளாக சனிங்கிற கிரகணம் பிடிச்ச மாதிரி ஒரு இருள் சூழ்ந்திருந்தது. என்ன செஞ்சாலும் முன்னுக்கு வர முடியாது, என்ன செஞ்சாலும் அபிவிருத்தி டெவலப்மெண்ட் இருக்காது. யாருக்கு? மகர ராசி அன்பர்களுக்கு. எல்லாமே ஒரு சூழ்ச்சியாக, எல்லாமே ஒரு சதி செய்த மாதிரி இருக்கும். எல்லாமே இருட்டாக இருக்குதுங்க சாமி. எதை செஞ்சாலும் ஒரு அபிவிருத்தியே ஆக மாட்டேங்குது, டெவலப்பே ஆக மாட்டேங்குது. நான் என்ன தப்பு பண்ணனே தெரியல. ஒரு 10 தொழிலாவது ஒருத்தர் செஞ்சுருப்பார். இந்த 7.5 சனியில் ஒரு 4-5 பிஸ்னஸாவது மாற்றிருப்பாங்க. இதை மாற்றி அதை மாற்றி அதை செஞ்சுட்டு இது செஞ்சுட்டு எதை செஞ்சாலும் அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஒரு ஸ்டாண்டர்டு பிஸ்னஸ் செஞ்சுருக்க முடியாது, ஸ்டடியான ஒரு தொழிலை செஞ்சுருக்க முடியாது. நான் 10 வருஷமாக இதே தொழில் பண்ணுறேன், 15 வருஷமாக இதே தொழில் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கடந்த காலங்கள் எல்லாம் 7.5 சனி உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்திருக்கும். ஆனால் பாருங்க மகர ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் முதல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த 7.5 சனி முடியுது. கம்ப்ளீட்டாக 7.5 சனி முடியுது. அப்போ இந்த மார்ச் மாதத்திலிருந்து மகர ராசி அன்பர்களே புதிய வாழ்க்கை ஆரம்பம், நியூ லைஃப். அவ்வளோதான். பழசு எல்லாம் அழைச்சிருங்க. நான் 10 வருஷம் அந்த கம்பெனியில் இருந்தேன், 18 வருஷம் அந்த கம்பெனியில் இருந்தேன், நான் ஒரு டீச்சராக இருந்தேன், நான் ஸ்கூல் வச்சு நடத்தினேன், ஒரு கம்பெனி வச்சு நடத்தினேன், எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அழைச்சிருங்க. புதிய வாழ்க்கை ஆரம்பம், புதிய தொழில் தொடங்குவதற்கான கால நேரம். இப்போ இந்த கால நேரத்தில் ஒரு மகர ராசி அன்பர் என்கிட்ட சாமி நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன், நான் ஒரு கேன்டீன் ஆரம்பிக்கலான் இருக்கேன், நான் ஹோட்டல் ஆரம்பிக்கலான் இருக்கேன், அல்லது வேறு ஏதேனும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன்னா அப்போ ஒரு முறை நான் ஜாதகம் பார்த்துட்டு 80 to 90% நான் பாசிட்டிவாக தான் பதில் சொல்வேன். நீங்கள் நம்பிக்கையாக பண்ணுங்கள் சார், நீங்கள் எப்படியாவது நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு நான் நம்பிக்கையாக சொல்ல முடியும் என்னால். அப்போ மகர ராசி என்பர்களை இந்த மார்ச் மாதம் முதல் பல ஆண்டுகளுக்கு பிறகு, இன்னும் சொல்லப்போனால் 8 வருஷத்துக்கு பிறகு, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யார் ஒருத்தர் 37 தலைமுறைக்கு 21 தலைமுறைக்கு புண்ணியம் பண்ணியிருக்கானோ அவனுக்கு தாண்டா அந்த பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. அதை போல் இந்த 8 வருஷமாக யார் ஒருத்தர் மகர ராசியில் இருந்து கஷ்டப்பட்டாங்களோ, உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், கல்வி தடைப்பட்டு இருக்கலாம். பையன் நல்லா படிக்கிற பையன் சாமி, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டான், நான் கிரிக்கெட்டராக போகிறேன்ட்டான், விளையாட போகிறேன்ட்டான், கேமில் போகிறேன்ட்டான். பையன் நல்ல பையன் சாமி, வேலைக்கே போக மாட்டேங்கிறான், படித்து முடிச்சுட்டான், நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு உட்காந்து எழுதின்னு இருக்கான், அதையாவது ஒழுங்காக செய்கிறான்னா அதுவும் நம்பிக்கையாக செய்ய மாட்டேங்கிறான். புரியுதா? அப்போ இந்த மாதிரியான தடைகள், பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேறான், பையன் ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேறான், பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், வேணான்னு சொல்கிறான், இந்த மாதிரியெல்லாம் ஒரு தடைகள், பர்சனல் ஜாதகம், பர்சனல் தடைகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதத்துலேருந்து எல்லாமே மாறப்போகுது. எந்த சனி பகவான் உங்களுக்கு ட்ரபுள் கொடுத்தாரோ அதே சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறார். அவன் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஐடியில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு முறை ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. தயவு செய்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, எடுங்க. கண்டிப்பாக
இப்போ நம்ம செய்யலாமா, இதை இப்போ நமக்கு செஞ்சால் நல்லதா, ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே, புதிய தொழில் தொடங்குவதற்கான கால நேரம் 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. அடுத்ததா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். மகர ராசிக்கு என்ன ப்ராப்ளம்? கடன் தான் சாமி ப்ராப்ளம். என் கையில் ஒரு 2 கோடி ரூபாய் இருந்தது சாமி, இன்றைக்கி நான் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு கடனாளியாக இருக்கேன். அப்போ அந்த 2 கோடியை காலி பண்ணி 20 லட்சத்தையும் காலி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அழிச்சாச்சுன்னா அவளுக்கு தூக்கி யாருக்கும் ஒன்று விசிறி கொடுக்கல. பிஸ்னஸ் தொழில் தான். கையில் இருந்த காசெல்லாம், சேமிப்புகள் எல்லாம் கரைந்து, இந்த இடத்த விற்றேன், அந்த இடத்த விற்றேன், எதை விற்றாலும் கடன் தீரலை. எனக்கு இன்னும் கடன் இருக்கும் சாமி, என்னால் கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, கடன் சுமைகள் குறையும். கடனை அடைக்க முடியும். கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல நேரம் பிறந்திருக்கிறது மகர ராசி அன்பர்களே. அப்போ எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது சாமி, 50 லட்சம் கடன் இருக்குது, இல்லை ஒரு 8 கோடி ரூபாய் கடன் இருக்குது, 50 கோடி கடன் இருக்குது, அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் சொல்லக்கூடியவங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 2.5 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்க, மாதத்துக்கு ஒரு 2 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவங்க, வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்க எல்லாருமே பெரிய பிஸ்னஸ், எல்லாமே பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே மகர ராசி தான். சனியுடைய காரகத்துவம். ஜூஸ் ஃபேக்ட்ரி, வாட்டர் ஃபேக்ட்ரி, ஆயில் ஃபேக்ட்ரி. ஆயில்னா ஐஓசி மாதிரி ஒரு பெரிய அளவில், மில்லியன் ட்ரில்லியன் அளவில். அப்போ பெரிய பெரிய தொழில் செய்பவராக இருந்தாலும், சிறிய தொழில்கள் செய்யக்கூடியவராக இருந்தாலும், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மெயினாக உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். கவலை வேண்டாம். அப்போ நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லது. சரிங்க சாமி, எனக்கு நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன், நான் துபாயிலேருந்து பேசுகிறேன், இல்லை நான் சிங்கப்பூர், நான் மலேசியா, இல்லை ஏதோ ஒரு வெளிநாட்டு கண்ட்ரின்னு வச்சுப்போம். நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு கடினமான சூழ்நிலை இருக்குதுங்க சாமி, எனக்கு இது சரியாகுமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதுக்கு உங்கள் தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். என்னை பொறுத்தவரை மகர ராசி மார்ச் மாதம் அதிர்ஷ்டமான ராசியாக அமைகிறது. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னா, இந்த சனி பெயர்ச்சி இருக்குது, செவ்வாய் பெயர்ச்சி இருக்குது, சுக்கிரன் பெயர்ச்சி இருக்குது, சூரியன், 3 கிரகங்கள் மாறுது, 4 கிரகங்கள் மாறுது. சூரியன் மீனத்துக்கு போகிறாரு பங்குனி மாதம், சூரியன் பெயர்ச்சி இருக்குது. காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், அரசியல் மாற்றங்கள் நிகழும். அதே போல் செவ்வாய், அதிகாரங்கள் இடமாறும். காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இதெல்லாம் கூட இடமாற்றங்கள். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு இடமாற்றங்கள். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஆமாம், உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவி, அதிகாரம், இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக, இல்லைன்னா பெரிய சிக்கலில் போய் நீங்கள் மாட்டி கை கட்டி யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு, யாரோ ஒருத்தருடைய திமிருக்கு நீங்கள் தலை குனிச்சு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம், நிர்பந்தம் ஏற்படும். அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடியல 2 நாள் லீவ் போட்டுக்கணும். அப்போ இதை போல் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும், இது மாதிரி எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மெயினாக வேலை சம்மந்தப்பட்ட ஜாப் கிடைக்குமா, 40 வயசு 46 வயசு எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா, ஜாப் இல்லாமல் இருக்குது, ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய கேள்விகள், திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம்.
ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட தெளிவாக நம்மளால் ஒரு பதில் சொல்ல முடியும். இன்றைக்கி தான் நடக்கும், இத்தனாம் தேதி நடக்கும், நம்ம தேதியிட்டு கூட நம்மளால் ஒரு ஊர்ஜிதமாக ஆணித்தரமாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் காண முடியும். அந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது தான் அந்த கெட்ட நேரங்கள்லாம் விலகி நல்ல நேரங்கள் ஆரம்பித்து தெய்வ அனுகூலத்தோடு வாழ்வாங்கு வாழ முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நமச்சிவாயம். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.